ஒரு வருடம் முடிந்து மறு வருடம் தொடங்குவதே நாம் புத்தாண்டு என்று சொல்கிறோம். ஆங்கில புத்தாண்டு, தை புத்தாண்டு, சித்திரை புத்தாண்டு என்று பல புத்தாண்டுகளை நாம் பார்க்கிறோம். இதில் எந்த புத்தாண்டு நாம் கொண்டாட வேண்டிய ஒன்று? வருடத்தின் முதல் நாள் எதனை அடிப்படையாக கொண்டு நிர்ணயிக்கப்படுகிறது? வருடத்தின் முதல் நாள் நிர்ணயிக்கப்படுவதற்கும் கிரகங்களின் சுழற்சிக்கும் ஏதாவது தொடர்புகள் இருக்கின்றனவா? பதிலை தெரிஞ்சுக்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. எஸ்ட்ரோ ராசி பலன் நேயர்களுக்கு எங்களின் ஆத்மார்த்த வணக்கங்களும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும். நான் உங்கள் அருள் செல்வன் செல்வசாமி. மீண்டும் வார ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. வரக்கூடிய ஆண்டு நம் அனைவருக்கும் பல நன்மைகளை தரக்கூடிய ஆண்டாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்வோம். இந்த நிகழ்ச்சிக்கு ஆடை ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் தி எவர்லாஸ்டிங் நாட் நிறுவனத்திற்கு நன்றிகளை கூறிக்கொண்டு வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் சித்த மருத்துவர், ஜோதிட நிபுணர், வாஸ்து நிபுணர், யோகா மாஸ்டர் டாக்டர் பாணி அவர்கள். இதோ வணக்கம் டாக்டர். வணக்கம் அருள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். 2024 முடியுது, 2025 இதோ ஒரு 2 நாட்களில் வரப்போகுது. ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் டாக்டர். புத்தாண்டு வாழ்த்துக்கள், எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். டாக்டர் சொல்லுங்க. நிகழ்ச்சியில் முதல் கேள்வியாக டாக்டர், நம் நாட்டின் தேசிய கோட்பாடு ருக்குன் நகாரா, அதுலேருந்து ஒரு கேள்வி. இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல் முதல் கோட்பாடு. கப்பச்சான் கப்பட துவான். கப்பச்சான் கப்பட துஹான். டாக்டர், இந்த இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல், சமய கல்வி, இதெல்லாம் ஏன் அவசியமான ஒன்றுன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் விளக்கம். சர்வ நிச்சயமா எப்படின்னு சொன்னீங்கன்னா பார்த்தப்ப டாக்டர், அதுக்கு முன்னாடி சொல்லுங்க, உண்மையிலேயே இறைவன் இருக்காரா? ஏன்னா சில பேர் இறை மறுப்பு கொள்கை, இறைவன் என்பதெல்லாம் இறை வழிபாடெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்கிறாங்களே, உண்மையிலேயே இறைவன் இருக்காரா? அது கொஞ்சம் விளக்கிறீங்க டாக்டர். சொல்லலாம், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அதாவது இந்த உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டு ஒரு சக்தி ஒன்று இயங்கிக்கிட்டு இருக்குல்ல. இந்த சக்தியை ஆரம்பத்தில் மனிதன் வியந்து பார்த்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஒரு பஞ்சபூதம் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு, பருவங்கள் ஒன்று மாறுதுன்னு சொல்லிட்டு, அதுக்கு மேலே நவகிரகம். இதை சாட்டை இல்லா பம்பளம் போல் யார் இதை ஆட்டி படைக்கிறா? அப்போ அந்த சக்திக்கு ஒரு பேர் கொடுத்தாங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்க. பூமியிலேருந்து எடுக்கக்கூடிய கச்சா எண்ணெய், அதை நம்ம ப்ரொசஸ் பண்ணி எடுத்தோம்னு சொன்னால் அதுலேருந்து வரக்கூடிய டீசலு, பெட்ரோலு, அதுலேருந்து வரக்கூடிய கேஸு, மண்ணெண்ணெய், புத்தேன்னு சொல்கிறோமா இல்லையா, இதெல்லாம் வரும். ஒன்றுக்கும் ஒரு தன்மை கொடுத்து அதுக்கு ஒரு பேரை கொடுத்தான். இந்த சக்தியை மனிதன் முன்னோருங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, அதுக்கு பேரை கொடுத்தாங்க. இது ஈஸ்வரன், இது கணபதி, இது முருகன், இது லட்சுமி, இது விஷ்ணுன்னு கொடுத்தாங்க. இப்படி தான் அந்த கடவுள் வந்துச்சு. என்னைக்கு ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் சோர்வுன்னு ஒரு வரும்போது அந்த இறைவன் தான் அவனுக்கு நம்பிக்கையாக நிற்கிறார். சரிங்களா? இறை நம்பிக்கை இல்லாதவங்க சொல்லலாம், நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி, நான் இல்லைன்னு சொல்லலை, அது அவங்களுடைய உரிமை. ஆனால் ஒரு நாள் அடி வாங்கினவருக்கு தெரியும் ஏதோ ஒன்று இருக்குது நம்மளை ஆட்டி படைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சொல்லுங்க டாக்டர். அப்போது மனிதனுக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை ஒன்று வேணும் அப்படின்னு சொன்னால், இறை நம்பிக்கை மிகச்சிறந்த நம்பிக்கை. எல்லா மதங்களும் அதை தான் சொல்கிறாங்க. இதில் நம்பாதவங்க ஒன்று இருப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. எப்படி வெளிச்சம்னு இருந்தால் எப்படி இருள் ஒன்று இருக்குதோ, எப்படி நிழல்னு ஒன்று இருந்தால் அதுக்கு ஒன்று இருக்குது, இந்த மாதிரி இருக்கும். டாக்டர், இந்த ஒரு இது சொல்லுவாங்க, ஒரு கோட், நவீன விஞ்ஞானம் எங்கே பதில் தெரியலன்னு நிற்குதோ அங்கே ஆன்மீகம் தொடங்குதுன்னு சொல்லுவாங்களே, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? நிச்சயமாக. எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கே மேற்கத்திய விஞ்ஞானம் முடிவடைகின்றதோ அங்கிருந்து ஆரம்பிக்கிறது இந்திய தத்துவ சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் விளக்கமே கொடுக்க முடியாது. உலகத்தில் முத ஒரு மனிதன் எப்படி பிறந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த முத மனிதனை முட்டை வஞ்சா கோழி வஞ்சா கதை தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்போ இது சகலத்தையும் படைத்தது ஒரு இறை சக்தி. அந்த சக்திக்கு பேரை கொடுத்தாங்க. இப்போது நீங்கள் நீர் எடுத்துங்க, தண்ணி எடுத்துங்க. தண்ணி கோப்பித்தூள் போட்டால் கோப்பி ஆயிடுச்சு, டீ போட்டால் டீ ஆயிடுச்சு. ஆமாம். அப்புறம் பானங்கள் வந்துடும் மாறி மாறி, ஆனால் நீர் தான். ஆமாம் ஆமாம். அப்போ ஆதியில் ஒரு சக்திக்கு ஆதி பராசக்தின்னு சொன்னாங்க. அகண்டாகார பேராற்றல் சொல்கிறாங்க. ஆதி பராசக்தி சிவபெருமான், ஆதிசிவன் சொல்கிறாங்க. மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, இது எல்லாமே ஒரு 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 சக்தி, ஒரு பெரிய சக்தி. பல தன்மைகளை கொண்டிருக்கிறது. பல ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு வேலை செய்கிறாங்க. அப்படி தானே சொல்கிறீங்க டாக்டர்? நிச்சயமா டாக்டர், இந்த வாரத்துக்கான கேள்வி, சரி, புத்தாண்டை முன்னிட்டு ஒரு கேள்விங்க டாக்டர். டாக்டர்,
வருஷம் ஆரம்பிக்குது, கொஞ்சம் உற்சாகமா சந்தோஷமா இருப்பாங்க டாக்டர். தான் நேயர்களும் கொஞ்சம் உற்சாகமா இருப்பாங்க. எப்பயும் எல்லாரும் சொல்றாங்க, டாக்டர் கொஞ்சம் சீரியஸான ஆளோ, ஒரு மாதிரியா இருக்குன்னு. இன்னும் உங்களை பத்தி தெரியல அவங்களுக்கு இன்னும். டாக்டர், இந்த புத்தாண்டு இருக்குல்ல டாக்டர், வருடத்தின் முதல் நாள் எதனை அடிப்படையாக கொண்டு நிர்ணயிக்கப்படுகிறது? ஏன்னா நிறைய புத்தாண்டுகளை பார்க்குறோம். இந்த தை புத்தாண்டு, சித்திரை புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு, இன்னும் நிறைய புத்தாண்டுகள் இருக்குல்ல. இந்த வருடத்தின் முதல் நாள் எதனை அடிப்படையாக கொண்டு நிர்ணயிக்கப்படுது? ஆங்கில புத்தாண்டு என்பது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிகோரியன் கேலண்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் 15ஆம் நூற்றாண்டில் அவர் வந்து ஒரு ஒரு கிறிஸ்துவ மத குரு. அவர் தான் அதை ஒருங்கிணைத்து அதை சரியாக கொண்டு வந்தார். இப்போ 12 மணிக்கு மேலேன்னு சொன்னால் மறுநாள் 12 மணிக்கு முன்னாடின்னு சொன்னால் வந்து இப்போ உள்ள நாள் அப்படின்னு வச்சாங்க. ஆனால் தமிழ் கேலண்டர் வந்து சூரிய உதயத்தை அடிப்படையாக தான் வச்சு எடுத்தாங்க. இப்போ 2 விதமான வந்து ஒரு புத்தாண்டு சொல்கிறாங்களா இல்லையா? தை புத்தாண்டு ஒன்று சொல்கிறாங்களா இல்லையா? இப்போ வந்து இந்த சித்திரை புத்தாண்டு. வானியல் சாஸ்திரம் பிரகாரம் சூரியன் எப்போ காலபுருஷன் என்று சொல்லக்கூடிய சித்திரை மாதத்தில் உள்ள போடுறாரோ அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து புத்தாண்டாக வர சித்திரை புத்தாண்டு. வானியல் சாஸ்திர பிரகாரம் அதுதான். சரிங்க டாக்டர். ஆனால் சில விழாக்களின் அடிப்படையில் தை மாசத்துல வந்து இவங்க சில பேர் வச்சுக்கிறாங்க அறுவடை விழாவா. விழாக்கள் அடிப்படையில் வருத்து வந்து சமுதாயத்தோட ஒட்டி வரக்கூடியது. ஒட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் மண்ணுனாய் பாடின்னு ஒன்று வைப்பாங்க பாருங்க, அது ஒன்று வரும். சீனர்களுக்கு வந்து லூனா கேலண்டர், சந்திரன் அடிப்படையாக வச்சு வந்து இந்த கேலண்டர் வைப்பாங்க. நம்ம சோலார் கேலண்டர் சூரியனை அடிப்படையாக வச்சு நம்ம வந்து நம்மளுடைய அந்த நாள்கள் வந்து போட்டுச்சு. ஏன் இந்த கேலண்டர் அவசியம்னா, ஏற்கனவே நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம சரித்திரமாக கொண்டு வர்றதுக்கு ஒரு நாட்கள் தேவை. நாளைக்கு நாளாண்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்கு ஒரு நாட்கள் தேவை. இந்த நாளில் நான் போகிறேன் வரேன்னு சொல்லிட்டு. அதனால் உலகம் முழுவதுமே வந்து பொதுவாக கடைப்பிடிக்கூடியது இந்த ஆங்கில புத்தாண்டு தான். நன்றி, அற்புதமான விளக்கம் டாக்டர். நேர்களே, ராசி பலன் தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் 0389539342 என்ற எண்களுக்கு எங்களை அழைத்து உங்கள் கேள்விகளுக்கான பதில்களை பெற்றுக்கொள்ளலாம். நேர் ஒருத்தவங்க அழைப்பில் இருக்காங்க, பார்த்துருவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் அம்மா. வணக்கம். உங்களுடைய பெயர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்க? என் பெயர் வந்து சரஸ்வதி, நான் ஐப்போல இருந்து அழைக்கிறேன். உங்களுடைய கேள்வி என்னம்மா? வணக்கம் ஐயா. வணக்கம். வீட்டுல வந்து அடிக்கடி கண்ணாடி உடையிறது, அது வந்து நல்ல சைனா இல்ல கெட்ட சைனா? நான் ரொம்ப பேர் அது வந்து சகுனம் பார்ப்பாங்க. சரி, அது என்ன சொல்லுவாங்க? அப்புறம் ரெண்டாவது வந்து இப்ப நான் சொல்ற கண்ணாடி வந்து முகம் பாக்குற கண்ணாடியும் சேரும், இப்ப கண்ணாடி ஜன்னல்லாம் இருக்குல்ல அந்த கண்ணாடியும் வரும். இப்ப அந்த மாதிரி உடஞ்சிட்டா நம்ம உடனே மாத்திடணுமா இல்ல அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா? என்ன அர்த்தம்னு சொல்லுங்க. சரி, இந்த கண்ணாடி என்பது சகுன சாஸ்திரத்தில் ஒன்று வருது. கண்ணாடி மங்கு உடைகிறதெல்லாம் ஒன்று வருது. பூனை குறுக்க போனா, ஆமா ஆமா ஆமா, கருப்பு பூனை. அதுவும் விஞ்ஞான அடிப்படையில் இன்னும் பெருசாக ஒரு விளக்கம் ஒன்றும் இல்லை. ஆனால் கண்ணாடி உடையிறது வந்து ஒரு வீட்டில் உள்ள திருஷ்டி போச்சுன்னா கண்ணாடி உடையின்னு சொல்லுவாங்க. திருஷ்டி போச்சுன்னா உடைன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம். நம்ம பிள்ளைங்களே உடைச்சு விடுதா? ஆமாங்க, பந்தை போட்டு ஏதாவது போட்டு உடைச்சிடுறாங்களே. ஆமா, அது உடனே அப்புறப்படுத்தி மாற்றிடுங்க. அதில் ஒன்றும் பெரிய ஒரு விஷயம் இல்லை. ஆனால் மாற்றுறது நல்லது. உடஞ்ச கண்ணாடியில் முகம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா 2 பிம்பமாக மாறுறதுனால அப்படி சொல்லுவாங்க. அது ஒரு சாஸ்திரம் ஒன்று இருக்குது. அந்த என்ன சொல்லுவாங்க, சகுன சாஸ்திரம்னு சொல்லுவாங்க. அதில் வரும். மாற்றுவது நல்லது. டாக்டர். இப்போ அம்மா கேள்வி கேட்டாங்கல்ல, அது தொடர்பாக தான் கண்ணாடி உடைதல்னு சொல்கிறாங்கல்ல, அந்த டாக்டர் சொன்னீங்க அந்த சகுன சாஸ்திரம்னு. அது கண்ணாடி மட்டும்தானா? இன்னும் கண்ணாடி சார்ந்த பொருட்கள் சமயத்தில் பீங்கான்னு சொல்கிறோமா இல்லையா? ஆமாம். சீன பாசுன்னு சொல்கிறோம், அது கூட அதில் வரும். இது எல்லாமே அதில் தான் வருது. அப்போ ஏதோ ஒரு ஒன்று விட்டு போதுன்னு சொல்லுவாங்க. அதில் நான் பெரிய ஆராய்ச்சி ஒன்றும் பண்ணலை. அப்போ ஏதோ ஒரு அடையாளத்தை குறிக்குது, முன்ஜாக்கிரதையாக அது ஒரு காட்டுது அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு இறப்பில் நீங்கள் பாருங்கள், முடிஞ்ச பிறகு நவதானியத்தை போட்டு பார்ப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? 9 தானியத்தை போட்டுருவாங்க. நல்லா வளருதான்னு பார்ப்பாங்க. சரியா வளரலையா, அந்த வீட்டில் ஏதோ அதிர்வலை சரியா இல்லைன்னு அர்த்தம். ஏதாவது ஒன்று எள்ளு வளரலையா, சனியின் தாக்கம் ரொம்ப இருக்குன்னு அர்த்தம். இதான் அதை போட்டு பார்க்கறது. அற்புதம், அற்புதம் டாக்டர். அம்மா அழைப்புக்கு நன்றி. அம்மா அழைப்புக்கு நன்றி டாக்டர். நன்றிங்கம்மா. டாக்டர், இந்த வாரத்துக்கான சிறப்பு நாட்களை பார்த்துட்டு முதல் 4 ராசிகளுக்கான பலன்களை பார்ப்போமா? மார்கழி 16ஆம் நாள். இப்போ 3 நட்சத்திரம் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு திதி வந்து அமாவாசை, தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய ஒரு நாள். இன்று அனுமன் ஜெயந்தி, அமாவாசை தர்ப்பணம். நாளைக்கு வந்து அதாவது 1ஆம் தேதி வந்து சந்திர தரிசனம் அப்படின்னு சந்திரனை பார்ப்பாங்க, மந்திரம் படிப்பாங்க.
மூன்றாம் தேதி வந்து மாத சதுர்த்தி விரதம். இந்த வாரம் யார் யாருக்கு வந்து சந்திராசனம் பார்த்துரும். ரிஷபராசிக்கு 30ஆம் தேதி 1:50 வெடிகாலிலிருந்து 1ஆம் தேதி 8:32 காலை வரை சந்திராசமம். மிதுன ராசிக்கு 1ஆம் தேதி 8:32லேருந்து 3ஆம் தேதி 1:18 மதியம் வரை சந்திராசமம். கடகராசிக்கு 3ஆம் தேதி 1:18 மதியத்திலிருந்து 5ஆம் திகதி 5 மணி மாலை வரை சந்திராஸ்தமம். இவங்க கொஞ்சம் கவனத்தில் பார்த்துக்குங்க. மேசராசி பார்ப்போம். டாக்டர். வார ஆரம்பத்தில் அரசு சார்ந்த துறைகளில் தாமதம், சில விஷயங்கள்லாம் வந்து தள்ளி போகும். அதனால் கொஞ்சம் பொருத்தம் செய்யணும். சிலருடைய சொல்லுக்கு நாம் கட்டுப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்குது. வார மத்தியில் முயற்சித்த காரியங்களெல்லாம் வெற்றி கட்டம், நல்லதொரு காலகட்டம், வருமானம் பெருக்கம் உண்டு. வார இறுதியில் உங்களுக்கு வந்து நண்பர்களை சந்திப்பது, வருமானமும் உங்களுக்கு வந்து பெருகும். பயணங்கள் உண்டு, அதனால் சில செலவுகள் உண்டு. ஆனால் புதிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு ஏற்படும். முடிவெடுப்பதில் குழப்பங்கள், தாமதங்கள் ஏற்படும். 4 பேர் பேச்சை கேட்டிங்கன்னா 4 விதமாக சொல்லுவாங்க. நம்மளுக்கு தலைவலி 4 விதமாக வந்துடும். உட்காருங்க, மந்திரம் பண்ணிங்க, தியானம் பண்ணுங்க. இல்லை உங்கள் மனைவிட்டு கேளுங்க, இல்லை உங்கள் அப்பாட்டு கேளுங்க, அண்ணங்கிட்ட கேளுங்க. ஒரு விஷயத்த நல்ல ஒரு முடிவாக எடுங்க. உங்களை யாரிடமாவது ஒப்பிட்டு நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒருவித பொறாமை உணர்வு ஒன்று ஏற்படும். தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். உடல்நிலையில் கவனம் தேவை. அதிகமாக உடலை வருத்தாதீர்கள், பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மார்கழி மாதம் முழுவதுமாக தொழில் மிக சிறப்பாக இருக்கும். மாணவருக்கு சீரான கல்வி உண்டு. 2வது ராசி ரிஷப ராசி பார்த்துக்கலாம். ரிஷபத்துக்கு சந்திராசமம் போது கவனத்தில் கொண்டுங்க. வார ஆரம்பத்தில் சந்திராசமம் கவனம் தேவை. உங்களுக்கும் உங்கள் தந்தையாருக்கும் சில குழப்பங்களும் கருத்து வேறுபாடும் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதே போல் தாயிடமும் அதே போல் தான் இருக்கும். வார மத்தியில் பிரச்சனைகள் சில வந்தாலும் சமாளிக்கலாம். சில தடை தாமதங்களும் உண்டு. வார இறுதியில் எல்லா காரியங்களும் நல்லபடியாக முடியும். தாயாருக்கு வாத நோய்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் வீட்டில் வந்து கிழங்கு வகையில் குறைச்சிட்டு இஞ்சி பூண்டு வகையெல்லாம் அதிகமாக சேர்த்துக்குங்க. டாக்டர், வாத நோய்னா எதை சொல்கிறீங்க டாக்டர்? மூட்டுவாதம், கவுட்டு, ஆத்ரைட்டிஸு, இடுப்பு பிடிப்பு, முதுகு பிடிப்பு, கழுத்து வலி, இதெல்லாம் உப்பிசம், இதெல்லாம் வாதத்தில் வரும். கால் கிரைம், இதெல்லாம் வாதத்தில் வரும். உங்களுக்கு குழப்பங்களும் சபல எண்ணங்களும் தோன்றும். மறைமுகமான இடங்களில் சில நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நான் படித்த வார்த்தை நல்லா பார்த்துருங்க. மாணவர்களுக்கு கல்வியில் சிறு தடைகள் வந்து ஏற்படும். இருந்தாலும் முன்னேற்றமான ஒரு காலகட்டம் தான். உங்களுடைய பேச்சு சாதுரியம் தற்பொழுது சிறப்பாக இருக்கும். தோல் தொடர்பான பிரச்சனைகள் வந்து நீங்கும். ஒரு சிலருக்கு வந்து நிம்மதிக்காக வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வார்கள். போயிட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த ராசியை பார்க்கலாமா? மிதுன ராசி டாக்டர் பார்ப்போம். இவங்களுக்கு 1ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை சந்திராசமம் போது வார ஆரம்பத்தில் தொழில் ரீதியான பயணங்கள், அதனால் தனலாபம் பெறுவது உங்களுக்கு. சிலருக்கு சளி தொல்லைகள் ஏற்படும். வார மத்தியில் சந்திராஸ்தமம், பயணம், பேச்சு, கடன் கொடுப்பது, தஸ்தாவேஜுகளில் சைன் போடுவதெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை. மறதிகள் ஏற்படும். எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய வேலையை பாருங்கள். வீட்டை விட்டு வெளியே போகும்போது மந்திரம் படிச்சுட்டே போங்க. மழை காலம் என்பதால் வாகனத்தில் கவனம் தேவை. வார இறுதியில் வேலை செய்யும் இடத்தில் ஒரு பெண் மூலம் ஒரு பிரச்சனை தோன்றும். அந்த சூழ்நிலையை தவிர்க்க பாருங்க. நீங்கள் திருமணம் வாய்ப்புகள் இப்பொழுது உண்டு. தனலாபம் கிடைக்கும். தற்பொழுது வீடு வாகனம் வாங்க ஏற்றது ஒரு காலகட்டம். தற்பொழுது ஒரு பெண்ணின் தொடர்பு ஒன்று ஏற்படும். அதனால் வருமானம் பெருக வாய்ப்பு இருக்குது. அது அத்தோடு நிற்கட்டும். மனைவியுடன் உறவில் மகிழ்ச்சி ஏற்படும். தற்பொழுது மனைவியின் ஆலோசனை உங்களுக்கு வந்து ஏற்புடையதாக இருக்கும். மாணவர்களுக்கு சீரான கல்வி உண்டு. கண்டிப்பாக நீங்கள் படித்தாதான் அது வரும். நல்லதுங்க டாக்டர். அடுத்து கடகராசியை பார்ப்போம். பார்த்துக்கலாம். ஒரு எங்கேயோ ஒரு பொடி ஒன்று வச்சிங்க டாக்டர். என்ன கேட்க போகிறேன்னு தெரியுதாங்க டாக்டர்? ஒரு பொண்ணால் வந்துட்டு நன்மை நடக்கும், அது அத்தோட நிற்கட்டும் அப்படின்னு சொன்னீங்க. என்ன அர்த்தம்? அவ்வளோதான், கேட்குறவங்களுக்கு புரியும். கடகராசி 3ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரை சந்திராஸ்தமம் கவனத்தில் கொஞ்சம் பாருங்கள். வார ஆரம்பத்தில் போன வாரம் இருந்த சளி தொல்லை, தொண்டை கரகரப்பெல்லாம் நீங்கி சுகப்படுவீர்கள். வார மத்தியில் வருமானம் உங்களுக்கு அதிகமாக, இல்லை புதிய வேலை வாய்ப்பு, புதிய தொழில் தொடங்க உங்களுக்கு தரவுகள் வந்து சேரும். வார இறுதியில் சந்திராஸ்தமம் எல்லா ராசிக்கும் சொல்கிறது தான், கவனம் தேவை. வியாபாரிகளுக்கு தொழிலில் புதிய யோசனை கொஞ்சம் மாற்றி அமைக்க பார்ப்பாங்க. இது சிறப்பான ஒரு காலகட்டம், மாற்றி அமைக்கலாம். இந்த ராசிக்கார மகளின் கல்வி தரம் மேம்படும்.
கணவன் மனைவி உறவுகளில் இருந்த சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். பணியிடங்களில் சிறு தகராறுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கோபம் அதிகமாகும். அதனால தான் சொத்து வாங்கலாமா என்று யோசிப்பீர்கள். தற்பொழுது சரியான ஒரு காலகட்டம். தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. இந்த ராசிக்கார கணவர்களுக்கு உடலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது ஆண்களுக்கு பார்த்தா சிறு நோய்கள் தோன்றக்கூடும். தந்தை வழி உங்களுக்கு லாபங்கள் கிடைக்க அல்லது உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பெரியோர்கள் உடல்நிலை பாதிப்பு சற்று ஏற்படும். இந்த ராசிக்காரோடைய அதாவது சித்தப்பா பெரியப்பா அந்த மாதிரி தாத்தா பாட்டி இருக்காங்களா, அவங்களுக்கு உடலில் சில காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் வேலை செய்யும் இடத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. உங்களுக்கு பிடிவாத குணத்தை நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும். கல்வியில் சீரான முன்னேற்றம் தற்பொழுது உண்டு. வரக்கூடிய மிகப்பெரிய பரீட்சையில் பாஸ் பண்ணுவதற்கு வாய்ப்பெல்லாம் நல்லா இருக்குது. அஸ்தம சனி ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணிடாது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா முகத்தில் இந்த வங்கு இருக்கும். சிலருக்கு மங்குன்னு சொல்லுவாங்க. அதை கருமை நிற்கும். கண்ணை சுற்றி இந்த கழுத்தில் ஒரு சீரான பொலிவு இருக்காது. இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப நாள் நான் எழுதி வச்சிருந்த குறிப்பு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் ஆலி விதை. ஆலி விதைன்னா ஆலிவ் இல்லை, அது ஆலி விதை. அதை ஃப்ளக்ஸீட் ஆயில்னு சொல்லுவாங்க. ஃப்ளக்ஸீட் சொல்லுவாங்க, அதுக்கு பேர். கடையில் விற்கிறாங்க. அரைச்சிங்க. ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு 1 டம்ளர் தண்ணியை ஊற்றி அதை கொதிக்க வச்சு 1/2 டம்ளரை இறக்கி சூடு ஆறின பிறகு முகத்தை கழுவிட்டு சீராக பூசிட்டு 1 மணி நேரம் விட்டு பச்சலில் கழுவிடுங்க. இப்படி போட்டுக்கிட்டே வாங்க. வாரத்தில் 4 முறை முகப்பொலிவு நல்லா வரும். முகத்தில் உள்ள கரும்புள்ளி போகும், வங்கு போகும், அந்த மங்குன்னு சொல்கிறோமா இது போகும், கழுத்தில் உள்ள கருப்பெல்லாம் தீர ஆரம்பிக்கும். முதல் 4 ராசிகளை பார்த்துட்டோம் டாக்டர். நேர் ஒருத்தவங்க காத்திருக்காங்க, பார்த்துருமாங்க டாக்டர். வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் ஐயா, உங்களுடைய பெயர் என்ன, எங்கேருந்து அழைக்கிறீங்க? என் பேர் சதீஷ், நான் பின்னணி அழைக்கிறேன். உங்களுடைய கேள்வி என்னையா? வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், எனக்கு 2 கேள்வி. என்னோட சன் பற்றி. சரி. அவர் கன்சிடர் அண்டர் வெயிட் மாதிரி இருக்காங்க. அவருக்கு என்ன மாதிரி சாப்பாடு உணவு கொடுத்தா அவங்க கொஞ்சம் வெயிட் கெயின் பண்ற மாதிரி ஒரு விஷயம். அண்ட் தென் 2வது கேள்வி இப்படி கேட்டுருவா டாக்டர், இல்லை எப்படி டாக்டர்? கேட்டுருங்க, மொத்தமாக கேட்டுருங்க. ஓகே. 2வது கேள்வி என்னன்னா சின்ன பிள்ளைங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாமான்னு டாக்டர். என்ன வயசு உங்க சன்னுக்கு? அவருக்கு 5 ஆயிடுச்சு. பட் 5 வயசு ஆகி கூட 15 கிலோல தான் இருக்காங்க. அதான் கேட்கலான்னு இருக்கேன் டாக்டர். சிறப்பாக இருக்கு டாக்டர். சொல்றாங்க, நல்லா கேட்டுங்க. பொதுவாக எல்லா குழந்தைகளுக்குமே நாம் மறந்த உணவுலாம் நிறையா நிற்கிது. இப்போ நிறைய உணவுலாம் மறந்து போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம வேறு இடத்துல உள்ள உணவுலாம் கொண்டாந்து நம்ம இதில் சேர்த்துக்கிட்டு உட்காந்துருக்கோம். இப்போ உளுந்து கஞ்சி சாதாரணமாக நினைக்காதீங்க. உளுந்து கஞ்சி நல்லா உளுந்து களிலாம் செய்வாங்க. உளுந்தில் கஞ்சி வச்சு தேங்காய் பால் ஊற்றி கொஞ்சோண்டு சுக்கு போட்டு கொஞ்சம் ஏலக்காய் போட்டு கரிசீனி போட்டு நல்லா கொடுங்க அவங்களுக்கு டேஸ்ட்டாக. அதில் நீங்கள் பாதாம் பருப்பு கூட போட்டுக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிஸ்மிஸ் பழம் கூட போட்டுக்கலாம். இந்த குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை கொடுங்க, நல்ல வெயிட் போடுவாங்க. டாக்டர், இந்த உளுந்து டாக்டர் சமயத்தில் சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க, அது உண்மையா டாக்டர்? அதான் சுக்கு போடுறோமே, சுக்கு போட்டு அதை பேலன்ஸ் பண்ணுது. நன்றி. அது ஒன்று. 2வது, மத்தியானத்தில் ஒரு டீஸ்பூன் நெய்யாவது உருக்கி சாப்பாட்டில் ஊற்றுங்க. ஏன்னா கண்டிப்பாக நல்ல ஃபேட்டு ஒன்று வேணும், குட் ஃபேட் ஒன்று வேணும். ஸோ நெய், இது 2 மட்டும் நீங்கள் கொடுத்துக்கிட்டே வாங்க. அவர் நல்லா வெயிட் போடுவார். பச்சை பயிறு அவிச்சு கொடுக்கலாம், அந்த கொண்டக்கடையில் கூட அவிச்சு கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுத்துட்டு வாங்க, நல்லா போடுவார் வெயிட்டு. நான் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பதை நாம் மறந்துட்டோம். தீபாவளிக்கு மட்டும் தேய்ச்சி குளிக்கிறோம். ஆனால் நான் வாரத்தில் எப்படி 3 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிருவேன். 3 நாள் சொந்தமாக தேய்ச்சி குளிச்சு வந்தான். அம்மா இருக்கும்போது அம்மா தேய்ச்சி விட்டாங்க, இப்போ மனைவி இது பண்ணுறாங்க. ஆக இதை பார்த்தா எண்ணெய் குளியில் தோலை மிருதுவாக்க ரொம்ப பேருக்கு தெரியாது. இப்படி தோலை வளப்படுத்தக்கூடியது. குழந்தைகளுக்கு சளி பிடிக்கும். அப்போ என்ன பண்ணுங்க, ஒரு அதாவது 500 ml நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா ஒரு 30-40 மிளகு இடித்து போட்டுங்க. ஒரு 4 பட்டை மிளகா போட்டிருங்க. அதில் கொஞ்சம் பூண்டு கூட போட்டு இந்த எண்ணெய் காய்ச்சி வடிகட்டி வச்சுட்டிங்கன்னா இது தேய்ச்சி குளிச்சா சளி பிடிக்காது ஒன்று. ஆனால் இந்த எண்ணெய் கண்ணு ஊற்றக்கூடாது, கண்ணு எரிச்சல் வந்துடும். அதை பார்த்துக்கணும். ஸோ உடம்பு சூடு உள்ளவங்க இந்த எண்ணெய் வேணால் வெறும் பச்சை நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சு சூடெல்லாம் குறையும். ஐயா, அழைப்புக்கு நன்றி ஐயா. நன்றி நன்றி. ஓகே, நன்றி டாக்டர், ரொம்ப நன்றி. நன்றி. அடுத்த நேயர் அழைப்பில் இருக்காங்க, பார்த்துருவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் அம்மா. வணக்கம். உங்களுடைய பெயர் என்ன, எங்கேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் சார், என்னோட பேர் ராணி, சட்டாங்கிலேருந்து அழைக்கிறேன். உங்களுடைய கேள்வி என்னம்மா? டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம். வணக்கம். உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள்.
நன்றி, புத்தாண்டு வாழ்த்துக்கள். டாக்டர், என்னோட தங்கச்சி பிள்ளைக்கு இப்பதான் 1 மாசம் ஆயிருக்கு பேபி பிறந்து. சரி. அவங்களுக்கு வந்து பச்சை பச்சையா பேதி போகுது டாக்டர். டாக்டர் கிட்ட போய் கேட்டா அவர் ஒண்ணும் இல்ல, நார்மல் தான் சொல்றாங்க. சரி, குழந்தைகளுக்கு வர சரி சொல்றேன். அதாவது என்ன பண்ணலாம்னு சொல்றேன். குழந்தைகளுக்கு வரக்கூடிய நோயை வந்து அந்த காலத்துல வந்து பாலவாகடம், பாலனா குழந்தை, வாகடம்னா மருத்துவம். அந்த நூலில் வந்து பகுதி நூலாக ஒன்று இருக்குது. அந்த நூலோட பேர் வந்து பாலகிரக தோஷம். நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாருன்னு சொன்னாங்க. அப்போ இது வந்து இந்த பச்சை வரது வந்து ஒரு தோஷத்தில் வரக்கூடியது. இந்த தற்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த அதாவது இப்போ மாசமான தாய்மாருங்க வந்து 6 மணிக்கு மேலே இப்போ போகிறதுக்கு விட மாட்டாங்க. அப்போ இப்போ யார் வேணால் வெளியே போயிட்டு வராங்க. இந்த அந்தி சந்தி என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து இந்த குருவிங்க பறக்கும் போது அதோட நிழல் அந்த தாயார் மேலே பட்டுச்சுன்னா குழந்தைகளுக்கு பச்சை தோஷம் சொல்லுவோம். பச்சை பச்சா போகும். தேரை தோஷம். இது என்ன லாஜிக் டாக்டர்? இருக்கு. அது எப்படி நீங்கள் வந்து கிரானம் முடிச்சோன்னா எல்லாம் ஓடி ஒளிகிறோமா இல்லையா? இருக்கு அது போல. ஆமாம். மரத்தோட நிழலில் வந்து இருக்கக்கூடாது கூட சொன்னாங்க நமக்கு சமயங்களில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது பிடிக்கும். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும், 60ஆம் பச்சியை வாங்கி கையில் கட்டுவாங்க தோசை பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, 60ஆம் பச்சியை வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குளிப்பாட்டி விடுங்க. ஒன்று, அது நின்று போயிடும். ரெண்டாவது வந்து தேங்காயில் சூடம் வச்சு சுற்றி போடுங்க. இல்லைன்னா ஒரு தேங்காயை பிடிச்சிங்க, இந்த பேபி காலத்துக்கு அதில் வச்சு அப்படி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஏதாவது ஒரு மந்திரத்தை படித்தா போதும். தேங்காய் சூடம் வச்சு ஒரு போட்டு உடச்சிருங்க. உடனே கேட்கும். அது அனுபவமானது. நான் பல பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். உள்ளே கொடுக்க மருந்து எதுவுமே கிடையாது. தாய் பற்றி மருந்தா போதும். ஓகே டாக்டர், நன்றி. இன்னொரு டாக்டர், என்னோட வயிற்று சூடுக்கு வந்து வெந்தயம் சாப்பிடணும். வெந்தயம் வந்து அரைச்சி சாப்பிடணுமா இல்ல அப்படியே சாப்பிடலாமா டாக்டர்? நல்ல கேள்வி. வெந்தயம் சாப்பிடணும்னு சொல்லிட்டாங்க, அரைச்சி சாப்பிடணுமா ஊற வச்சு சாப்பிடணுமா? உடல் சூட்டை தணிப்பதற்கு வெந்தயம் நல்லது. நீங்கள் அரைச்சி போட்டால் அது உடனே ஜீரணமாகி உடனே வேலை செய்யும். நீங்கள் அப்படியே போட்டீங்கன்னா வெந்தயத்தை வந்து சீக்கிரம் ரொம்ப கிராஸால இருக்கும். அது ஜீரணம் ஆகாது சமயங்களில். அதனால அரைச்சி சாப்பிடுங்க. ஓகே டாக்டர், தேங்க்யூ டாக்டர். ரைட், நன்றி. நன்றி அம்மா, நன்றி. அழைப்புக்கு நன்றி. அடுத்த நேயர் அழைப்பில் இருக்காங்க, பார்த்துருவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா, உங்களுடைய பெயர் என்ன? எங்க இருந்து அழைக்கிறீங்க? என் பேர் ராசையா. எங்க இருந்து அழைக்கிறீங்க ஐயா? பத்துக்கேப்ல இருந்து. ஐயா, உங்களுடைய கேள்வி என்ன? முதல்ல கேட்டீங்க, சொல்லி சொன்னேன் நானு. இன்னொரு வாட்டி தயவு செய்து சொல்லுங்க. முன்னாடி சொன்னது வந்துட்டு சரியான அழைப்பாளரா ஃபேக் கால் சமயத்துல வரும் இல்லைங்க டாக்டர்? அது உள்ளே வந்துட்டு அதை கேட்டுருவாங்க. அது என்ன உண்மையான அழைப்பாளரானே? மார்க்கெட்ல இந்த உருண்டையா ஒரு கத்திரிப்பு கலர்ல ஒரு காய் இருக்கும் பாருங்களேன். அது பேர் என்னன்னு தெரியல. ஆனா கேட்ட ஒருத்தவங்க கிட்ட அவங்க சொன்னா ரத்த காய் அப்படின்னு. அதை பத்தி கொஞ்சம் அதோட பலன்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அவரை. என்ன காய் அது? அதான் அது ஒரு கத்திரிப்பு கலர்ல இருக்கும் பாருங்க. கத்திரிக்காயா? இல்ல கத்திரிப்பு கலர்ல நிறைய காய்கள் இருக்குமே. உருண்டையா இருக்கும். என்னமோ விடுங்க. என்ன ரத்த காய் அப்படின்னு சொன்னாங்க. ஒருத்தர் கேட்டேன், அது என்ன எண்ணெய் கத்திரிக்காயா பீட்ரூட்டா? பீட்ரூட்டா அப்படிதான் நினைக்கிறேன் டாக்டர். பீட்ரூட்டா? இது புத்தாண்டை முன்னிட்டு உங்களுக்கு ஒரு விடுகதை அப்படின்னு ஐயா கேள்வி கேட்குற மாதிரி இருக்கு. ஐயா, இப்போ உங்களுக்கு அந்த அதை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு? அதாவது அதோட பலாப்பழம் சாப்பிட்றதுனால என்ன பலாப்பழங்கிற இது வைட்டமின்ஸ் இருக்கா இல்ல வாயு தொல்லைகள் எதாவது இருக்கா அப்படின்னு தான். ஐயா, நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்துட்டே இருங்க, அதற்கான பதிலை டாக்டர் சொல்லுவாங்க. ஓகே, நன்றி டாக்டர். அந்த நிச்சயமா கத்திரிக்காய் இருக்காது. ஏன்னா அது தெரியும் கத்திரிக்காய் என்னன்னு சொல்லிட்டு. இந்த நம்மளுடைய பீட்ரூட் எல்லாத்துக்கும் தெரியும். ஆமா, பீட்ரூட் அது வந்து இது முடியாது. இப்ப கத்திரிப்பு கல்ல ஒரு கேபேஜ் வருது கத்திரிப்பு கலர்ல, அதுவானு கூட தெரியல. ஆனா எல்லா காய்களும் நிச்சயமா சத்து இருக்கு, சாப்பிடலாம். தெரிஞ்சுக்கிட்டு அது கேட்கணும். என்ன பேர் இருந்ததுன்னு நம்ம அழகா சொல்ல முடியும். இப்போ பேரே தெரியல. பேர் தெரியாத ஒரு காயை பற்றி சொல்லிட்டு பிரச்சனை போகுது டாக்டர். டாக்டர், ஒரு சிறிய ஜென்மராசிக்கான பலன்களை பார்ப்போம் வாங்க டாக்டர். உற்சாகமா 2025 முன்னிட்டு நானா ஏதாவது சொன்னா தான் பார்த்து சொல்லுங்க டாக்டர். வார ஆரம்பத்தில் அரசு சார்ந்த விஷயங்களில் ஒரு தெரிஞ்சவரை வச்சு அந்த வேலையை முடியும். இல்லை தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வேலையிடத்தில் உங்கள் முதலாளியிடம் சற்று கவனமாக மதிப்பாக கொஞ்சம் பார்த்துக்குங்க. வார மத்தியில் நல்லதொரு காலகட்டம், எல்லா வேலையும் நல்லபடியாக முடியும். வார இறுதியில் வருமானம் அதிகரிக்கும். முயற்சித்த காரணங்களில் வெற்றி உண்டு உங்களுக்கு. மகன் தந்தை உறவுகளில் சில பிரச்சனைகள் உருவாகும். தாயிடம் ஒரு சில வாக்குவாதங்கள்.
அல்லது நீங்கள் சொல்கிறது அம்மா கேட்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு பிரச்சனைங்க வரும். பிறர் தன்னை புறக்கணிப்பதாக ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே ஒன்று தோன்றும். முடிவெடுப்பதில் குழப்பங்கள் தோன்றும். இந்த வரக்கூடிய 2025 ஆண்டு சில சபதங்களை நீங்கள் மேற்கொள்ளுவீங்க. அந்த சபதம் என்னவா இருக்கலாம் நான் கொஞ்சம் சொல்லி வைக்கிறேன். கெட்ட பழக்கெல்லாம் விட்டுறேன்னு சொல்லுங்கள், அதை நினச்சிக்கிட்டே இருங்க, நிச்சயமாக இதெல்லாம் விட்டுடலாம். தொழில் ரீதியான பயணங்கள் உண்டு. மாணவர்களுக்கு குழப்பமான ஒரு காலகட்டம். கல்வியில் சிறு தடைகள் வந்து பிறகு நீங்கள் இந்த ராசிகள் தற்பொழுது மன தைரியம் உங்களுக்கு அதிகரிக்கும். வரக்கூடிய காலங்களில் வருமானம் நிச்சயமாக உங்களுக்கு மேம்படும். போதுமா அருள்? பணவரவு அதான் சொல்லிட்டேன், நல்லா சிறப்பாக இருக்கும் டாக்டர். நீரிழிவு நோயாளிகளுக்கு தற்பொழுது உங்களுக்கு அதாவது சில பேருக்கு அந்த நோயாளிகளுக்கு பாத எரிச்சல், கால் இதான் எரியும். இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சுலபமான ஒரு வீட்டு வைத்தியம் சொல்கிறேன் பாருங்க. இந்து உப்பு எடுத்துக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் போடுங்க. சின்ன சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன், ஓமம் ஒரு டேபிள் ஸ்பூன், பெருஞ்சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுங்க. 3 லிட்டர் தண்ணியை ஊற்றுங்க. அதை கொதிக்க வச்சு, இல்லை 2 லிட்டர் ஊற்றுங்க, கொதிக்க வச்சு 1 லிட்டர் ஆக்குங்க. வடிகட்டி எடுத்துங்க, ஒரு வாளியில் ஊற்றுங்க. பொறுக்கிற அளவுக்கு காலை உள்ளே வச்சுருங்க. பாத எரிச்சல் உங்களுக்கு கால் எரிச்சல் சில பேர்த்துக்கு எரியும், தூங்க முடியாதுல்ல அவங்கெல்லாம். 1 ஹவர், அதாவது ஒரு அரை மணி நேரம் உள்ளே வச்சுருங்க. எடுத்து காலை அதாவது தொடச்சிட்டோ கழுவிட்டோ படுங்க. 1 மாதத்தில் இந்த பாத எரிச்சல், கால் எரிச்சல்லாம் தீரும். கன்னி ராசியை பார்ப்போம் டாக்டர். பார்த்துருவோம். வார ஆரம்பத்தில் குளிக்கும் பொழுது கவனம் தேவை. அவநம்பிக்கை கொள்ளுதல், யாரிடமாவது விரோதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் புது வருஷம் கொஞ்சம் அமைதியாக முத நாளை கழிச்சிருங்க. தடை தாமதங்கள் உண்டு. இது வார மத்தியில் சொல்கிறேன். வார இறுதியில் எல்லாம் சரியாகிவிடும். ஆன்மீக நாட்டம், ஆன்மீக பயணங்கள் எல்லாம் உங்களுக்கு மேற்கொள்ளுவீங்க. அதாவது ஆன்மீக பூமியான நம்மளுடைய இந்தியாவுக்கு போகும்போது நீங்கள் போகாத சில இடங்களுக்கெல்லாம் இந்த 2025 போயிட்டு வருவீங்க. அறம் சார்ந்த பணிகள் மீது உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படும். பாருங்க, தாயிடம் சிறு வாக்குவாதங்கள், குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. யாரிடமாவது ஒட்டாமல் தற்பொழுது அதிகமாக விலகி உட்காந்துருப்பீங்க. தனிமை தான் உங்களுக்கு இப்போ ரொம்ப அதிகமாக பிடிக்கும். உங்கள் ராசியில் கேது உட்காந்துருக்கிற ராசி இவ்வளோ ஒரு பிரச்சனை ஒன்று பண்ணுவார். உணவு கட்டுப்பாடு, உடல் பயிற்சி அவசியம். காலை மாலை 2 வேளை நீங்கள் மந்திரத்தை படிங்க, தியானம் பண்ணுங்கள், மனதை உற்சாகமாக வச்சுருங்க, பாட்டு கேளுங்க. கண்டிப்பாக இந்த பிரச்சனை எல்லாம் தீரும். மாணவர்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மந்திரத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க, அது மனசில் நிற்கும். வியாபாரமும் சீராகும். ஒரு சில தடைகள் வந்தாலும் எப்போதும் போல் வியாபாரத்தில் மேன்மை உண்டு. இப்போ பாருங்கள், இந்த பாத எரிச்சல், கால் எரிச்சல் முதல் ராசிக்கு சொன்னா இல்லையா, உள்ளே என்ன சாப்பிடலாம், இந்த ஏதாவது சாப்பிட்லாமன்னா நெல்லிக்காய், அதை காஞ்சிட்டு இருக்கும் பாருங்கள், நெல்லி முள்ளின்னு சொல்லுவாங்க. இப்போ வாங்கிட்டு வரலாம். இல்லை நெல்லிக்காய் வாங்கிட்டு நீங்களே அதை காய போடலாம். இப்போ மழை காலம் காயாது பார்த்துக்குங்க. அதனால் காஞ்ச நெல்லிக்காய் வாங்கிட்டு வாங்க. கழுவி அந்த விதையெல்லாம் எடுத்துருங்க. 1 டேபிள் அதை நல்லா இடித்து போட்டு அரைச்சிருங்க. அதை 1 டேபிள் ஸ்பூன் போடுங்க. 1 லிட்டர் தண்ணியை ஊற்றுங்க. அதை ஒரு 300 ml கொதிக்க வச்சுங்க. 3 வேளையாக நீங்கள் பருகிட்டே வாங்க. ஒரே மாதத்தில் இந்த பாத எரிச்சல், கால் எரிச்சல், ரத்தம் சுத்தமாகும், தோல் நோயும் குறையும். வைட்டமின் சி இதில் அதிகமாக இருக்குது. துலா ராசியை பார்ப்போம் டாக்டர். வார ஆரம்பத்தில் தொழிலில் நல்ல வரவு, எடுக்கின்ற காரியங்களில் வெற்றி உண்டு. சளி தொல்லை ஏற்படும். ஒரு சிலருக்கு உறவினரால் சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு. அதனால் அவங்க கூப்பிடாம நேராக போய் வீட்டில் உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஆலோசனை கொடுக்காதீங்க, அது பிரச்சனையில் முடியும். கடன் கொடுக்க வேண்டாம். உடலில் ஒரு சில பலகீனம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வார இறுதியில் உடலில் வாயு தொல்லை அதிகரிக்கும். இஞ்சி தொக்கு பண்ணுவாங்க, இஞ்சி தொக்குலாம் சாப்பாட்டில். இப்போ அதெல்லாம் இல்லாமல் போச்சு. இஞ்சி நிறையா சாப்பிடலாம், பூண்டு சாப்பிடலாம். வாயு பொருட்களை தவிர்ப்பது நலம். மனைவியின் உடல்நிலையில் சற்று ஆரோக்கியம் குறைவு உங்களுக்கு ஏற்படும். ஒரு அழகு சார்ந்த துறை அல்லது சிகை அலங்கார துறையெல்லாம் வருமானம் பெருகும். நீண்ட நாட்களாக வாரா கடனை தற்பொழுது கேட்டு வாங்கினால் நிச்சயமாக பகுதியாவது கிடைக்க வாய்ப்பு உண்டு. திருமணத்துக்கான வாய்ப்பு, வீடு வாங்க அல்லது நிலம் வாங்க, வீடை சீரமைக்க தற்பொழுது ஏற்றதொரு காலகட்டம் 2025. புதிய வேலைக்கான வாய்ப்புகள் தற்பொழுது உள்ளது, எழுதி போடுங்க. பொருளாதாரம் இனி சீராகும். மாணவர்களுக்கு சீரான ஒரு கல்வி. மனைவியின் பெயரில் புதிதாக கல்வி, அதாவது ஒரு தொழில் தொடங்கலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. நீங்கள் நிச்சயமாக தொழில் தொடங்கலாம். இப்போ தற்பொழுது விருச்சிக ராசியை பார்ப்போம் டாக்டர். பார்த்துடலாம். வார ஆரம்பத்தில் கான்ட்ராக்ட் அல்லது அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய சில வேலைகள் அல்லது வேற எங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குதுலாம் தற்பொழுது
நிச்சயமாக கிடைக்கும். ஒரு சில தடை உண்டு, மீண்டும் நீங்கள் முயற்சித்தா கிடைச்சிடும். வார மத்தியில் நல்லதொரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் வருமானம் உங்களுக்கு பெருக்கம் உண்டு. வார இறுதியில் மழையில் நனைய வேண்டாம், இல்லை என்றால் கிரக நிலை பிரகாரம் உங்களுக்கு சளி பிடிச்சா 2 வாரத்துக்கு அது அப்படியே இருக்குன்னு போட்டிருக்கு. பேசும்போதும் கவனம் தேவை. யாரிடமாவது எந்த விஷயம் கேட்கும் பொழுதும் கொஞ்சம் கவனம் தேவை. விரோதம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. கல்வி தொடர்பான பயணம், புதிய கல்வி அதாவது படிக்க மாணவர்களுக்கு தற்பொழுது ஏற்றதொரு காலகட்டம். பெண்கள் விஷயத்தில் விரக்தி ஏற்படும், தேவையில்லாத பயம் ஏற்படும். அதனால் என்ன பண்ணுங்க, தர்ப்பப்புல்ல வாளியில் போட்டு தண்ணி பிடிச்சி வச்சு அதை குளிச்சிட்ட பிறகு இதை ஊற்றி மேலே குளிங்க. ஒரு சிலருக்கு காதலர் மீது சந்தேகம் ஏற்படும். அவசரப்பட வேண்டாம். கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மேல். அவசரப்படாதீங்க இந்த விஷயத்தில். சகோதரியிடம் மனவேற்றுமை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் வேண்டாம், பிறகு வச்சுக்கலாம். வியாபாரம் சீராக இருக்கும். மனதில் பதற்றம் சற்று இருக்கும். மந்திர ஜபம் படிங்க. படிக்கலை எழுந்திருக்கும் போதே மந்திரத்தை படிச்சுட்டே எழுந்துறீங்க. டாக்டர், இந்த மந்திரம் சொன்னீங்கல்ல டாக்டர், சற்று முன்பு தனுஷுக்கு சொன்னீங்க என்னென்னா வெளியே போகும்போது ஒரு மந்திரம் ஏதாவது இப்போ படிச்சுட்டு போங்கன்னு. என்ன மந்திரம் டாக்டர்? ஏதாவது ஒரு மந்திரம் இருக்கா? நிறைய இருக்குது மந்திரங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போது ஓம் சிவ சிவ நம சிவாய நமன்னு சொல்லலாம். இது சாதாரண ஒரு மந்திரம். ஓம் ராம் ஜெயராம் ராம் ராம் ஜெயம். இது நான் பலருக்கு சொல்லி கொடுத்து பயம் போயிருக்கு இந்த மந்திரத்துங்களில். ஓம் ஸ்ரீ ராமச்சந்திர அனுமந்தே சரணம் சரணம், நம்ம ஆஞ்சநேயர் மந்திரம் இருக்குது. ஓம் தும் துர்காயன்னு இருக்குது, துர்க்கை கொள்ள மந்திரம். ஓம் ஸ்ரீம் கங் கணபதியே எனக்கு கணபதி கொள்ள மந்திரம். எது வேணா படிச்சுட்டு இதில் எந்த மந்திரம் வேணாலும் வெளியே போகும்போது படிச்சுட்டு போகணும், ஒரு பாதுகாப்பு இருக்கும். பாதுகாப்பு நிச்சயமாக உண்டு. நன்றிங்க டாக்டர். நேர் ஒருத்தவங்க அழைப்பில் இருக்காங்க, பார்த்துருவோம். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம் அம்மா. வணக்கம். உங்களுடைய பெயர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் ஐயா, நாங்க தேவி போல இருந்து பேசுறோம். உங்களுடைய கேள்வி என்னமா? ஐயா பேசலாமா? ஆமா வாங்க கேளுங்கம்மா. உங்க கேள்வி வந்து ஹலோ அம்மா கேளுங்கம்மா, உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம் ஐயா, என்னோட கேள்வி வந்து என்னோட ராசி வந்து விருச்சிக ராசி, விசாக நட்சத்திரம், கன்னி லக்னம். இப்ப சமீப காலமா தொழில் வந்து கொஞ்சம் கோளாறா இருக்கு தொழில். ஏன்னா இது ஒரு 3 வருட காலமா வந்து இப்படிதான் ஒரு நிரந்தரமா தொழில் எதுவும் இதா இல்ல. சோ இப்ப இருக்கிற தொழில் வேலை செய்யும் போது கூட இந்த நவம்பர் மாசம் வந்து ஒரு சின்ன கீழே விழுந்தனால கால் ஃப்ராக்சர் ஆச்சு அப்படின்னு அது வந்து கொஞ்சம் குணமாயிட்டு தான் வருது. ஆனா இப்ப வேலை வந்து ப்ரொபேஷன் பீரியட்ல இருக்கிறதுனால அது கொஞ்சம் சிக்கலா இருக்குது. இதனால வந்து எனக்கு இன்னொரு வேலைக்கு வந்து நல்ல வாய்ப்பு கிடைக்குமா? இப்ப இந்த வர நியூ இயர்க்கு வந்து வேற ஒரு தொழில் எதுவும் வாய்ப்பு கிடைக்கிறது இருக்கா? அம்மா வந்து ஏதோ ஒரு கம்பெனில புத்தாண்டு வந்து எப்படி இருக்கணும்? அம்மா ஏதோ ஒரு கம்பெனில வேலை செய்றீங்களா? அம்மா ஏதோ ஒரு கம்பெனில ஏதோ வேலை செய்றீங்களா? தொழிற்சாலையில? ஆமாய்யா. சரி, வணக்கம் 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 தேவி, வணக்கம். ஓகே, நான் பதில் கொடுக்குறேன் பாருங்க. வணக்கம். உங்களுக்கு வந்து விருச்சிக ராசியா? விருச்சிக ராசி. ஆமா டாக்டர், அவங்க விருச்சிக ராசி. ஆமாய்யா. லக்னம் வந்து கன்னி லக்னம். ஆமாய்யா. நீங்க இடைவிடாம பேசுறீங்க பாத்தீங்களா? இதே முயற்சியை வந்து தொழில கொஞ்சம் போடுங்க. இடைவிடாம பேசுறாங்க பாருங்க. ஆனா ரொம்ப தெளிவா பேசுறாங்க. இது ஒரு பெரிய திறமை. இது இங்க பாருங்க, இப்போ இந்த ராசிக்கு தற்பொழுது ராகுவுடைய பார்வை ராசி மேல விழுவதனால உங்க அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுக்கு உடல்நிலை பாதிப்பு இருக்கு. உங்களுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு உங்களுக்கு காலு வந்து பழுதா போயிருக்கு அவங்களுக்கு. இப்போ இந்த 2025 வரக்கூடிய இந்த காலகட்டம் வந்து 5வது மாதம் வரைக்கும் டைம் நல்லா இருக்கு. இப்போ இதே இடத்துல கூட நீங்க வேலை செய்யலாம். தற்பொழுது வேலையை மாற்றினா கூட மாற்றலாம். ஆனால் மனதில் தான் உங்களுக்கு ஏதாவது பயம் ஒன்று ஏற்பட்டுகிட்டே இருக்கும். தூக்கத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. ஏதாவது ஒரு குழப்பம் வந்துகிட்டே நிற்கும். மந்திரம் படிச்சுட்டே படுங்க. எழுதிருக்கும் போது மந்திரம் படிங்க. நிறைய கனவு வரும் பாருங்க. அந்த கனவுக்கு என்ன பண்ணுங்க, வரக்கூடிய ராசியில் நான் ஒரு பரிகாரம் சொல்றேன், அதை நீங்க செய்யுங்க, சரியாயிரம். 2025 நல்ல நாளுன்னு நம்புங்க. அந்த நம்பிக்கையோட நீங்க வந்து அந்த நாளை வந்து எதிர்கொள்ளுங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும். நன்றி அம்மா, அழைப்புக்கு நன்றி. நன்றி அம்மா, அழைப்புக்கு நன்றி. அவங்களுடைய அழைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு டாக்டர். அடுத்த நேயர் அழைப்பில் இருக்காங்க, பார்த்துருவோம். வணக்கம். வணக்கம். வணக்கங்க ஐயா, உங்களுடைய பெயர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்க? என் பேர் லிங்கம், கில்லாலன்னு கூப்பிடுறேன். உங்களுடைய கேள்வி என்னையா? கால் என்னன்னாக்கா, இந்த கன்னி ராசி காது வந்து குழந்தை சத்தம் கேட்குது. சரி, ஐயாக்கு என்ன வயசு? வயசு வந்து இப்ப 81.
81. 81. சரி, இதை நீங்கள் வந்து சரி ஓகே, நன்றி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஆங்கிலத்து டெண்டினைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஐயா தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கோம் டாக்டர் சொல்லுங்க. ஒன்று, இது வந்து நீங்கள் காதில் வந்து ஓட்டை இருக்கான்னு பார்க்கணும், அது ஹோலுக்கான்னு பார்க்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து வரக்கூடிய காலங்களில் ஒரு தலைக்கு போடுற ஒரு எண்ணெய் சொல்லலாம். வரக்கூடிய காலங்களில் நான் அதுக்கு உண்டான வைத்தியம் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து ஆங்கில மருத்துவம் பார்ப்பது தான் இதில் சிறப்பு. ஏன்னா வந்து அந்த சவுண்டு சில பேர் ரிங்குன்னு கேட்கும், சில பேர் மணி சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். 24 மணி கேட்டுக்கிட்டே உட்காந்துருக்கோம். ரொம்ப அவங்க வந்து கஷ்டப்படுவாங்க, ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ஒரு டென்ஷனாக நிற்கும். இது காதில் வரக்கூடிய நரம்பால் வரக்கூடிய ஒரு நோய். நீங்கள் ஆங்கில மருத்துவம் பாருங்கள். நான் வெளியே தலைக்கு போடக்கூடிய ஒரு எண்ணெய் சொல்லிடுறேன் இனி வரக்கூடிய காலங்களில். நன்றி டாக்டர். நீங்கள் சொன்னது எனக்கு ஒன்று வேலைங்கள், காதில் ஓட்டை இருக்கான்னு பார்க்கணும். நீங்களே காதுனாலே ஹோல்டர் இல்லை, உள்ள அந்த மலையாள ககன்டாங் சொல்லுவாங்கல்ல, இல்லை அது தெளிங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ட்ரம்ல வாட்டர் இருக்கா அப்படின்ட்டு. நன்றிங்க டாக்டர். அடுத்த நேயர் பார்த்துருக்காங்க, பார்த்துருவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். அம்மா, உங்களுடைய பெயர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்க? சித்ரா கிளாங்ல இருந்து பேசுறோம். உங்களுடைய கேள்வி என்னம்மா? எனக்கு இந்த இறப்பு காரியங்கள் பத்தி தெரிஞ்சுக்கணும். கேளுங்கம்மா. முந்தெல்லாம் வந்து இறப்புங்க வந்து நம்ம ஒரு ஆள் இறந்தா 8 16 அந்த மாதிரி சாங்கியம் இருக்கும் தானே. சரி. இப்ப வந்துட்டு ரொம்ப எவ்வளவு கிட்ட அந்த டியூரேஷன் வந்து 3 நாளே முடிக்கிறாங்க இப்ப. ஸோ எனக்கு அது எப்படின்னு எனக்கு தெரியும். நாங்க ஒரு ரத்த சம்பந்தப்பட்டவங்க, எங்க அக்கா இறந்துட்டாங்க. ஸோ 3 நாளைக்கு காரியம் முடிஞ்சிட்டாங்க. ஸோ அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். இது ஒரு குழப்பமான ஒரு விஷயமாவே இருக்குங்க டாக்டர். இந்த ஈமக்காரி இந்த சடங்குகள்லாம் இருக்குல்ல டாக்டர், ஒரு இடத்துல ஒரு மாதிரியான ஃபாலோ பண்ணுறாங்க. எப்படிங்க டாக்டர் இது? இப்போது நம்மளுக்கு வந்து இதுக்கு உரியவங்க இருக்கிறாங்களே, அவங்க வந்து இதை பொதுவாக அறிவிக்கணும் எல்லாத்துக்கும். சில சங்கங்கள்லாம் இருக்குல்ல, அதை அறிவிக்கலாம். இப்போ பாருங்கள், இருக்கிறவனுக்கு நட்சத்திரம் பாரு, போனவனுக்கு திதியை பாருன்னு சொன்னாங்க. ஏன் 16 நாள்னா மொத்தம் வந்து வளர்பில்ல 15 தேதி, அந்த அம்மாவோட சேர்த்தா 16 திதி. இந்த இறந்தவங்களுக்கு அந்த 16 நாள் முடிஞ்சு தான் அந்த திதி செய்வாங்க. அதனால் இது வந்து கருமக்கிரியை முடிஞ்சுங்களா. சில பேர் 30, அது வந்து ஒரு மாதம் நமக்கு வந்து முடிச்சுட்டு செய்கிறோம், அதுவும் ஓகே தான், நல்லது. இது 8ஆம் துக்குன்னு ஒன்று செய்வாங்க, சரி பரவாயில்ல, அது வந்து பாதி திதியில் சொல்கிறது செய்யலாம். இப்போ வசதிக்கு ஏற்ப 3 நாள் 4 நாள் மாற்றிக்கிறாங்க. இறந்தவங்களுக்கு எங்கெங்க மரியாதை இருக்குது அந்த இடத்துல? நம்மோட வாழ்ந்தவங்க, நம்ம முன்னோருங்க வகுத்து வச்சுருக்காங்க. இந்த நாள் திதி 30 நாள் முடியணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை என்ன பண்ணுறாங்க, கொஞ்சமாக இவங்க சேர்ந்துட்டு அவங்களோட வசதிக்கு என்ன பண்ணுறாங்க, அதை குறைச்சிக்கிறாங்க. இது அந்த ஆன்மா சாந்தி அடையமான ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. ரெண்டாவது, உங்களுடைய மனதுக்கு அது ஏற்புடையதான் நீங்கள் பாருங்கள். இதுதான் விசுவாசமா, இதுதான் சகோதரமா? சகோதரம் என்ன, அது சகோதரம், சேம் பிளட். வருத்தத்துக்குரிய ஒரு காரியமாக இருக்குது. அப்படிலாம் செய்யாதீங்க. முடிந்தவரை நம்மளுடைய முன்னோர்கள் என்ன வகுத்து கொடுத்தாங்களோ, 16 திதி, அந்த 16 நாள் கருமக்கிரியை, இந்த 30 நாள், அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. மிக சிறப்பு. நன்றி அம்மா, அழைப்புக்கு நன்றி டாக்டர். இந்த சில சமயத்தில் எங்கள் பரம்பரையில் இப்படி தான் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கும். ஆனால் பிரபஞ்ச விதின்னு ஒன்று இருக்கும் இல்லைங்க டாக்டர், இப்படி தான் செய்யணும். இந்த ஆன்மா வந்துட்டு ஆன்ம பயணம்ன்றது இத்தனையாவது நாள் உடலை விட்டு வெளியானதும் இத்தனை நாள் வீட்டில் இருக்கும், அதுக்கப்புறம் பயணத்தை தொடங்குது, இவ்வளோ நாள் பிடிக்கும் ஆன்ம உலகத்தை போய் சேர, இப்படியெல்லாம் ஒரு கணக்கு இருக்குல்ல. இதை கவனிக்கிறது இல்லையோன்னு ஒரு சின்ன ஐயப்பாடு வருதுங்க டாக்டர். இந்த சடங்கு செய்கிறதே வந்துங்க டாக்டர், சில இடங்களில் வந்துட்டு அந்த செய்கிற முறைகள் மாறுது. அப்புறம் இந்த நாட்களை வந்துட்டு இப்போ 16 நாள்னால் அதை சுருக்கி 8 நாள், இப்போ 3 நாள் இப்படினாலாம் சுருக்குறாங்கல்ல டாக்டர். ஆனால் இந்த சற்று முன்பு நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், என்னென்னா இந்த ஆன்ம பயணம்னு ஒன்று இருக்குல்லங்க டாக்டர். ஆன்ம பயணம் பல ஜென்மங்களாக பயணம் மேற்கொண்டு தான் இருக்குது. இந்த உடலுக்குள்ளே இவ்வளோ நாள் கட்டுக்குள்ளே இந்த உடலுக்குள்ளே இருந்து வெளியானதும், உடலை விட்டு வெளியானதும், அதுக்கு இன்னொரு கணக்கு இருக்குல்லங்க. அது பயணத்தை தொடர்றதுக்கு முன்னாடி இவ்வளவு நாள் அந்த வீட்டில் இருக்கும், இத்தனையாவது நாள் இங்கே இந்த உலகத்தை விட்டு ஆன்ம உலகத்தை நோக்கி பயணத்தை மேற்கொள்ளும். இதை அடிப்படையாக கொண்டு தானே டாக்டர் இந்த சாங்கியங்கள்லாம் செஞ்சு இது பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ இது மாறுதே, இதை பற்றி உங்களுடைய விளக்கம் என்ன டாக்டர்? பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஜாதகத்தில் வந்து முன்னோர் சாபம், சகோதர சாபம், அப்புறம் வந்து பெண் சாபம்லாம் வருதுல்ல, இதனால தான்.
அதாவது நம்ம கூட வாழ்ந்தவங்க அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், உணவு படைக்கிறோம், அவங்க சாப்பிட்ட உணவுலாம் படைக்கிறோம். ஸோ கண்டிப்பாக சைவமாக தான் படைக்கிறோம், அவங்க துணி வச்சு படைக்கிறோம். அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அதெல்லாம் படைச்சு நம்ம கூட நிற்கிறோம். நம்ம கூட வந்து 50 வருஷம் 60 வருஷம் வாழ்ந்தவங்க இறந்த ஒன்று 3 நாளில் பொட்டி கட்டி அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா. இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இது மிகப்பெரிய ஒரு அவமரியாதை. அது இல்லாமல் அந்த ஆன்மா சாந்தி அடையாது, அங்கே தான் சுற்றிட்டு கிடக்கும். ஏன்னா ஒரு ஆள் 60 வயசில் அவன் காலமாகறான்னு 80 வயசு மட்டும் பிரம்மன் எழுதப்பட்ட ஒரு ஆயுள் இருக்குன்னா மிச்சம் 20 வருஷம் இந்த பூலோகத்தை அவங்க சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ கொடுக்க வேண்டிய தர்ப்பணம் இந்த பூஜையெல்லாம் சரியாக கொடுத்து ஆகணும். அப்படி கொடுக்கவில்லை என்றால் அடுத்த ஜென்மத்தில் வந்து இந்த ஜாதகத்திலே வந்து விழுவோம் உங்களுக்கு. இந்த கஷ்டங்கள்லாம் சில பேர் படுறாங்கல்ல, இதில் வரக்கூடியது. நீங்கள் பாருங்கள், பூஜை பண்ணக்குள்ள யாராவது ஒரு ஆள் ஒரு ஊதியத்தை எடுத்து இப்படின்னு வச்சுட்டாருன்னா அடுத்து வரணும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். ஆமாம், இவர் ஐயா என்னமோ பூஜை செய்கிறாரு, இதான் சரி போல இருக்கு. நம்ம இருக்கிற நம்மளுடைய முன்னோர் அதாவது பெரியவங்களாம் வந்து இது என்ன ஒழுங்குமுறைன்னு கரெக்டாக போட்டாங்கன்னா போதும். நீத்தார் கடன்னு ஒரு நூல் இருக்கு, அது அந்த நூல் அதெல்லாம் வாங்கி படிக்கலாம். படித்தாங்கன்னா இந்த ஒரு விவரம் எல்லாம் புரியும். அற்புதமான விளக்கம் டாக்டர். டாக்டர் சொன்ன மாதிரி அடுத்த தலைமுறையினருக்கு இது எத்தனை ஒழுங்கெல்லாம் சரியா போய் சேரணும். கரெக்டாக சொன்னீங்க. அடுத்த தலைமுறைக்கு நமக்கு சரியான தரவுகளை கொடுக்கணும், கொண்டு போய் கொடுக்கணும் இல்லைங்க டாக்டர். இதை சரியான அந்த சங்கங்கள், சமயம் சார்ந்த சங்கங்கள் இதற்கு முயற்சி எடுக்கணும் இல்லைங்க டாக்டர். டாக்டர் தனுஷ் ராசிக்கான பார்த்துக்கலாம். வார ஆரம்பம் வார இறுதி இந்த காலகட்டங்களில் எல்லா வேலைகளையும் நன்மையாக முடியும், ஆரோக்கியம் பெருகும். வார மத்தியில் செலவுகள் உண்டு, சுப செலவாக மாற்றிக்குங்க. வார இறுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து எல்லா காரியம் நல்லபடியாக முடியும் உங்களுக்கு. தாய் தந்தருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்யுங்கள். அப்படி செய்ய தவறினால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தாய் தந்தைக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படும், மனதில் வந்து அவங்களுக்கு கஷ்டம் ஏற்படும். உங்களுக்கும் தந்தைக்கும் வெளிநாட்டு பயணங்கள் உண்டு, முடிவெடுப்பதில் சில குழப்பங்கள் ஏற்படும். மந்திரம் படித்து தியானம் படித்து நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த முடிவெல்லாம் சரியாக எடுத்துடலாம். ஒரு சிலருக்கு மறைமுகமான ஒரு காதல் ஒரு ஏற்படும், அது நேர்மையாக இருக்கட்டும். இந்த ராசிக்கார பெரியவர்களுக்கு சிறுநீர் நாள அலர்ச்சி, அதாவது யூரின் இன்ஃபெக்ஷன் சொல்கிறோமா, இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. நீங்கள் வந்து உங்கள் வீட்டிலே வந்து நல்லா பார்லியை போட்டு கொதிக்க வச்சு குடிச்சுன்னா இந்த ஒரு பிரச்சனை தீரும். வருமானம் தற்பொழுது படிப்படியாக முன்னேறி வரும். வேலையில் உள்ள கஷ்டங்கள் படிப்படியாக குறையும். புதிய வேலைக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து உண்டு. மாணவர்களுக்கு கல்வியில் ஊக்கம் அவசியமாக தேவை. ஒரு சிலருக்கு வந்து யூரிக் ஆசிட் ஒன்று வந்துடும் பாருங்க, இந்த பழைய சாப்பாடு வந்து விடமாட்டாங்க. ஆமாம், அந்த சாப்பாட்டுக்கு அவங்களுக்கு என்ன உறவுன்னு தெரியாது, தூக்கி போடணும், சயாங்க இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை அப்படியே குளிர்பதன பெட்டியில் வச்சு சூடு காட்டி சாப்பிடுவாங்க. சொந்த காசுல சூனியம் வைக்கிறேன்னு சொல்கிற மாதிரி இதான் அது இல்லையா. அதை புளிச்சு போய் இது வந்துடும். ஆனால் வெறும் சோறை தண்ணி ஊற்றி நீங்கள் வைக்கிறது வந்து அது வேறு ப்ரொசஸ், ஃபெர்மெண்டேஷன் ப்ரொசஸில் வரும், அது நல்லது, நீராகாரம். இப்போ இந்த யூரிக் ஆசிட்டு மூட்டு வலி இதெல்லாம் ஏறி போச்சுன்னா கொலஸ்ட்ரால் ஏறி போயிடும். கொலஸ்ட்ரால் ஏறிச்சுன்னா சேர்ந்து கல் வரும். இதெல்லாம் வரக்கூடிய பிரச்சனை. சுலபமாக எப்படி போய்க்கிடலாம் அப்படின்னா ஒரு கைப்பிடி பார்லி எடுத்து சட்டியில் போடுங்க. இந்த சின்ன முள்ளங்கி, இந்த பெருசு பெருசாக இருக்கும் அதை வாங்காதீங்க, சின்ன முள்ளங்கி வாங்க 2 வெட்டி போடுங்க. ஒரு 3 லிட்டர் தண்ணியை ஊற்றுங்க, கொதிக்க வச்சு 1 லிட்டர் இறக்கி வடிகட்டி இறக்கி 1 டீஸ்பூன் மஞ்சத்தூளை போட்டு அதை ஒரு 4-5 ஹவரில் குடிச்சு முடிச்சிருங்க. எல்லாம் யூரிக் ஆசிட் வெளியாயிரும். இனி பழையதை உண்ணாதே. அடுத்த ராசி மகர ராசியை பார்ப்போம் டாக்டர். பார்த்துடலாம். வார ஆரம்பம் இந்த வாரம்ல எல்லா வேலையும் திட்டமிட்டு செய்யுங்க. ஒரு சில காரியங்கள் தடை உண்டு. ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை கேட்டிருக்கீங்கன்னு சொன்னால் வந்து இன்னொரு இடத்துலையும் கேட்டு வச்சுக்கோங்க, ஏன்னா ஏமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. வார மத்தியில் நல்ல காலகட்டம், அதனால் எல்லா வேலையும் உங்களுக்கு நல்லபடியாக முடியும். வார இறுதியில் செலவு உண்டு. உங்களுக்கு வந்து கடன் கொடுப்பது, யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறதா இருந்தால் கொஞ்சம் கவனம் தேவை. அதெல்லாம் இந்த வாரம் வச்சுக்காதீங்க, இந்த 2025 வச்சுக்காதீங்க. குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் சில அவமானங்கள் உண்டு. அதை பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் தேவை. அது பள்ளி மாணவர்களாக இருக்கலாம் அல்லது வயது வந்த இளைஞர்களாக இருக்கலாம். ஒழுக்கத்தில் கவனம் தேவை. சுற்றுலா செல்ல வாய்ப்பு உண்டு. தாயாருக்கு மூட்டு வலி வாத நோய்கள் ஏற்படும். தாயிடம் ஒரு சில மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. மனதில் சில விரக்திகள் தோன்றும். அது நினைக்க அது மனசில் ஆழமாக பதிஞ்சிடும். எதை நீ நினைக்கின்றாயோ அது நீ ஆவாயின்னு சொல்லுவாங்க. 2025 நல்லதே நினைங்க. நீங்கள் ஒரு ஹீரோவாக நினச்சிங்க, கண்டிப்பாக அதே மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாணவர்கள் சோம்பலை அதாவது அடக்கி வைக்க வேண்டும். உங்களுக்கு வந்து தற்பொழுது பார்த்தீங்கன்னா விளையாட்டை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருங்க. வரக்கூடிய அது மிகப்பெரிய பரீட்சையில் நிச்சயமாக நீங்கள் பாஸ் பண்ண முடியும். நல்லா படிச்சிங்கன்னா வியாபாரத்தில் படிப்படியாக மேன்மை உண்டு. கோபத்தை தவிர்ப்பது நலம். ஆன்மீக நாட்டம் 2025 பெருகும்.
கும்பராசியை பார்ப்போம் டாக்டர். வார ஆரம்பம் புதிய தொழிலுக்கான தொடர்புகள், தொழிலில் வந்து மேன்மை, வருமானம் அதிகரிக்கும். வார மத்தியில் காரியங்கள் தடைப்பட்டு பின் சரியாகும். இனி வரக்கூடிய 2025 தொழில் மேன்மை உண்டு உங்களுக்கு. அது மார்ச்சுக்கு மேலே ரொம்ப சிறப்பாக இருக்கும். இசை, பாட்டு, நாட்டியம் பயில ஆர்வம் மேற்கொள்வீர்கள். தற்பொழுது வியாபாரிகளுக்கு தொழில் சார்ந்த வெளிநாட்டு பயணங்கள் உண்டு. லாபம் அதிகரிக்கும். ஆடம்பர பொருட்களை தற்பொழுது வாங்குவீர்கள். கடனை வசூலிக்க தற்பொழுது ஏற்றது ஒரு காலகட்டம். புதிய வரன் பார்க்க குழந்தை பாக்கியம் ஏற்பட 2025 சிறப்பாக உள்ளது. மனைவியின் உடல் நலத்தில் சற்று பாதிப்புகள் ஏற்படும், உடனே அதை கவனிங்க. வாயு பொருட்களை தவிர்ப்பது நலம். இல்லையேல் வாத நோய் அதாவது வாரம் கூட வந்துடும், கவனம் தேவை. மாணவர்களுக்கு உற்சாகமான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டம் கல்வியில் மேன்மை உண்டு, தனலாபம் உண்டு, பண வரவு அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாய் புண்ணு, நாக்கு புண்ணு, ஒரு சிலருக்கு வந்து தொண்டையில் புண்ணு, எங்கே புண்ணு இருந்தாலும் வாய் முதல் ஆசனம் வரை புண்ணு இருந்துச்சுன்னா மாசிக்காய்ன்னு சொல்லுவாங்க. மாச்சக்காய்னு கூட சொல்லுவாங்க. மாசிக்காய் அதை கடையில் விற்கிது. ஒரு 50 கிராம் இல்லை 100 கிராம் வாங்கிட்டு, 50 கிராம் போதும் வாங்கிட்டு வாங்க. தண்ணியில் ஒரு 4 மணி நேரம் ஊற போட்டிருக்கு. அதுக்கப்புறம் எடுத்து இட்லி பானையில் தண்ணியை ஊற்றி மேலே அந்த பிளேட்டை வச்சு இதை மேலே வச்சு ஒரு 20 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம் இட்லி அவிக்கிற மாதிரி அவிச்சு எடுத்துருங்க. காய போடுங்க, இடித்து அரைச்சி தூளாக்கி வச்சுருங்க. அவ்வளோதான். குழந்தை முதல் பெரியவர் வரை குழந்தைக்கே வந்து உரைச்சி கொடுப்பாங்க அதை, அந்த மாசிக்காயை. அப்போ என்ன பண்ணலாம், குழந்தைய அந்த சிட்டிக்காய் சாப்பிட்லாம், தேனில் குழச்சி சாப்பிடுங்க. பெரியவள் இருந்தால் 1/4 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் சாப்பிட்லாம். 1 டீஸ்பூன்லாம் சாப்பிட்டீங்கன்னா உடல் நல்லா கட்டு ஏற ஆரம்பிக்கும். ஆனால் மலச்சிக்கலை உண்டு பண்ணும். அதிகம் சாப்பிடுவோர் இரவில் வந்து கடுக்காய் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை தீரும். ஒரே வாரத்தில் எல்லாம் புண்ணு ஆற ஆரம்பிக்கும். வாய்ப்புண், இந்த வாயில் வரக்கூடிய புண் உங்களுக்கு வந்து வெளிக்கு போகிற இடத்துல வந்து புண்ணு வந்தால் தீரும். இதில் அடுத்த ராசி மீன ராசி பார்க்கலாம். இறுதி ராசி. வார ஆரம்பத்தில் பதவி உயர்வுக்கான செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். முயற்சித்த காரியங்கள் வெற்றி உண்டு. வார மத்தியில் நல்லதொரு காலகட்டம். வருமானம் அதிகரிக்கும். உறவினரை சந்திப்பது இந்த வாரம். வார இறுதியில் பார்த்தீங்கன்னா தடை தாமதம் உண்டு. திட்டமிட்டு செயல்பட்டால் இந்த ஒரு பிரச்சனை தீர்த்திடலாம். தாயாரின் உடல்நலத்தில் கவனம் தேவை. நான் சொல்லிக்கிட்டே வரேன், வாரம் பார்த்துங்க. அதை உங்களுக்கு மன அழுத்தம் தற்பொழுது அதிகமாகும். தேவையற்ற கனவுகள் வந்து சேரும். பூவெல்லாம் போட்டு குளிங்க, தர்ப்ப புல் போட்டு குளிங்க, கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, தூக்கத்தில் வந்து நல்ல 2 கைப்பிடி உப்பு எடுத்துங்க, கல் உப்பு, ஒரு துணியில் போட்டு கட்டி தலைமாட்டில் வச்சு படுங்க. நல்லா தூக்கம் வரும். கனவு வந்து குறையும். பயமும் நீங்க ஆரம்பிக்கும். அதை அப்படியே வச்சிருக்கலாம் ஒரு 2-3 மாதத்துக்கு அந்த உப்பை. தற்பொழுது செய்வினை, பேய், பிசாசு இது மேலே நம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சிலருக்கு ஒரு மனப்பிரமை தான் அது. ஒரு சிலருக்கு காயம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஒரு சிலர் அறுவை சிகிச்சைக்கு வந்து இப்போ மேற்கொள்ளுவாங்க. கணவன் மனைவி உறவுகளிடையே அன்பை அதிகமாக்குங்கள். பெண்களிடம் பேசும் பொழுது கவனம் தேவை. அதில் கொஞ்சம் மரியாதை கொஞ்சம் நிச்சயமாக இருக்கணும். சில வியாபாரிகளுக்கு குழப்பம் ஏற்படும். மாணவருக்கு சற்று குழப்பமான ஒரு வாரம் தான் இந்த வாரம். இருந்தாலும் 2025 வரக்கூடிய அந்த பரீட்சையில் நிச்சயமாக நீங்கள் வந்து தேர்வு பாஸ் பண்ணலாம். குறைவான தூக்கம் சில பேர்த்துக்கு வரும் பாருங்க, ரொம்ப சரியாக தூங்க முடியாது. அதனால் பகலில் தூங்குறத வந்து கொஞ்சம் குறைச்சிட்டிங்கன்னா பரவாயில்ல. குழந்தைங்கள்லாம் தூங்கணும், நிறைய தூங்கணும் குழந்தைங்க. பெரியவங்கெல்லாம் வந்து பகல் தூக்கத்தை நிப்பாட்டிட்டா நல்லது. 3 வெத்தலை எடுத்துங்க, காம்பை கிள்ளி போட்டுருங்க. நல்ல இந்த பூவுக்கு எடுத்து போட்ட கிராம்பு ஒரு 4 கிராம்பு வைங்க. அதில் கொஞ்சம் தேனை ஊற்றுங்க, கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். மடித்து நல்லா வாயில் போட்டு மென்று பாலும் சுடு தண்ணியை குடிங்க. நல்ல தூக்கம் வர ஆரம்பிக்கும். இதை அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே வரணும். ஒரு நாளில் வந்தால் தூக்கம் வந்துடாது. தூக்கத்துக்கு சிறப்பான ஒரு வீட்டு வைத்தியம். டாக்டர், கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்க இந்த மீன ராசிக்கு, அதாவது பெண்களிடம் பேசும்போது பார்த்து பேசுங்க, மரியாதை கொடுங்கன்ட்டுன்னு, அதாவது ஒரு கண்ணியமாக பேசுதல், அவங்கள மதித்து பேசுறது. இதை வந்து நிறைய ஒரு சில ஆண்கள் இதை மறந்துட்டு பார்த்தா ஒரு அந்த மேல் ஈகோன்னு சொல்லுவாங்கல்ல டாக்டர், அந்த ஒரு இதில் பேசுகிறது, ஆண்ற ஒரு ஆணவத்தில் பேசுகிற மாதிரி இருக்கும். அவங்க ஆர்டர் பண்ணுவாங்க, ஏன் அப்படி இருக்குது, அது ஏன் அப்படி இருக்குது, இப்படி அது சரியில்லை, இது சரியில்லை, நீ ஏன் அப்படி இருக்குது. அதாவது எந்த நேரமும், அதாவது இவர் பெரியவர் மாதிரியும் அவங்கள ஒரு மட்டப்படுத்துகிற மாதிரியும் இருக்கும். இதை எப்படிங்க டாக்டர் சரி பண்ணுறது? ஏன் முதலாவது இப்படி ஒன்று உருவானுச்சு? ஆண்கள் என்றால் ஒரு அதாவது பெரிய சக்தி மாதிரியும், பெண்கள்னால் அடங்கி போன மாதிரியும், இது அவங்களுக்குள்ளார பதிஞ்சதுனால இப்படி பேசுகிறாங்களோ? நீ நண்டை எடுத்து விடுங்க, அது சைடில் தான் போகும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் உழைக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஈகோ இருக்கும். ஆனால் இன்னைக்கு பார்த்தா அவங்களும் இன்னைக்கு உழைக்கிறாங்க. இன்னைக்கு விமானி இருக்கிறாங்க. இன்னைக்கு
சண்டைக்கு அதாவது நீங்கள் போர் பயிற்சி பண்ணுறாங்க, விஞ்ஞானிங்க இருக்கிறாங்க, இதுக்கு சந்திரமண்டுக்கு போன்ற ஆள்லாம் நிற்கிறாங்க. ஆக கண்டிப்பாக அவனுக்கு ஒரு வீட்டில் ஒரு மனைவி இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், எப்படி இருக்கும் வீடு? ஒரு அம்மா இல்லைன்னு வச்சுங்க எப்படி இருக்கும்? ஒரு சகோதரி எப்படி இருக்கும் வீடு? ஆக கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கு மதிப்பு கொடுத்து தான் ஆகணும். கண்டிப்பாக அன்பை அவங்களுக்கு காட்டி தான் ஆக வேண்டும். பெண்கள் அது ஆதி பராசக்தியின் அம்சம் இல்லை டாக்டர். டாக்டர் நேர் ஒருத்தவங்க அழைப்பில் இருக்காங்க, பார்த்துருவோம். வணக்கம். ஹலோ வணக்கம் அம்மா, உங்களுடைய பெயர் என்ன, எங்கேருந்து அழைக்கிறீங்க? என் பேர் லோகா ஜெயா, நாங்கள் பகாங்கில் நினைக்கிறோம். உங்களுடைய கேள்வி என்னம்மா? நான் பண்ணி வச்சுறேன் மேட்சில் வச்சு, எனக்கு எப்போ பார்த்தாலும் வாயு பிரச்சனை, அங்கே வலி இங்கே வலி. இப்போ நான் கால் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 3 மாதம் ஆகுது. இப்போ தோல் பொட்டை வலிக்குது, கை ஜாயிண்ட் எல்லாம் வலிக்குது. எனக்கு அத்தட்டிஸ் பிரச்சனையும் இருக்கு. அப்பயும் நான் எப்பவுமெல்லாம் எடுத்துட்டு டாக்டர் பார்க்க போய்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் எனக்கு ரொம்ப இதாக இருக்கு. ஏன் அந்த மாதிரி என்னோட ஜாதகத்தை என்ன சொல்றது? நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே இருங்க, உங்களுக்கான தீர்வை டாக்டர் சொல்லுவாங்க. சொல்லுங்க டாக்டர். என்ன மாதிரி ராசி மேசராசி சொன்னாங்க. அவங்க வயசு சொல்லலை, அவங்க சரியா பரவாயில்ல. பொதுவாக அந்த ஆர்த்ரைட்டிஸ் நோய் என்பது, இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்லாம் பார்த்தா நோய் எதிர்ப்பு சக்தி குறைவினால் வரக்கூடிய ஒரு பிரச்சனை ஒன்று. நம்மளுக்கு கால்சியம் சத்து பத்தலைன்னா வரக்கூடியது ஒன்று. இவங்க என்ன சாப்பிடலாம்னு சொன்னால் முடக்கத்தானை கீரையை சூப் பண்ணி குடிக்கலாம். நிறைய முடக்கத்தான், இஞ்சி சீரகம் ஒரு 10 கிராம் கூட போட்டுக்கலாம். இதை குடிச்சிக்கிட்டே வரும்போது வலியெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். நல்ல ஒரு அற்புதமான மருத்துவம் டாக்டர். சரி நேர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கான பலன்களை பார்த்தும், சொல்லப்பட்ட பலன்கள் அனைத்தும் பொது பலன்களை. உங்களுக்கு துல்லியமான பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்து தான் கணித்து சொல்ல முடியும். இந்த அளவில் நம்முடைய நிகழ்ச்சி ஒரு நிறைவை பெறுகிறது. இதே நிகழ்ச்சியை எஸ்ட்ரோ ஆன் டிமாண்ட் வழியாக நீங்கள் விரும்பிய நேரத்திலே கண்டு பயன்பெறலாம். டாக்டர், அடுத்த வாரம் ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று டாக்டர்கிட்ட கேட்கணும். சொல்லுங்கள். சித்த புருஷர்களை பற்றிங்க டாக்டர். சித்தர்கள் இதை பற்றி நம்ம அடுத்த தலைமுறையினருக்கு இந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும் டாக்டர். என்னென்னா, சித்தர்களுக்கு இந்த அட்டமாக சித்தி அடைந்த சித்த புருஷர்களுக்கு மிகப்பெரிய ஆற்றல்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க நினச்சா அந்த கிரகங்களின் தாக்கத்தை கூட அவங்க தடுக்க முடியும். அவங்க நினச்சாங்கன்னா நம்முடைய தலையெழுத்தை கூட மாற்றி அமைக்க முடியும்லாம் சொல்லுவாங்கல்ல டாக்டர். இதை பற்றி நான் டாக்டர்கிட்ட அடுத்த வாரம் கேட்க போகிறேன். கொஞ்சம் ஆழமாக சொல்லணும் டாக்டர். ஏன்னா நீங்கள் சித்த மார்க்கத்தில் இருக்கீங்க, ரொம்ப காலமாக இருக்கீங்க. பல சித்தர்கள் டாக்டர், ஒரு 400 வருஷம் வயதுடைய சித்தர்கள்லாம் நீங்கள் இந்தியாவில் சந்திச்சிருக்கீங்க, அது எனக்கு தெரியும். இந்த சித்த மார்க்கத்தை பற்றியும், இந்த சித்தர்கள் கிரகங்களின் தாக்கத்தை அவங்களால தடுக்க முடியுன்ற இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அடுத்த வாரம் நம்ம கூட பகிர்ந்து பண்ண முடியுமாங்க டாக்டர்? நன்றிங்க டாக்டர். நேர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் எங்களோடு. அடுத்த வாரம் இதற்கான பதிலை டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். நன்றி, வணக்கம்.